மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளால சூப்பர்மேன் மாதிரியோ இல்ல அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மாதிரியோ ஒரு படம் எடுக்க முடியாது. ஆனா மின்னல் முரளி மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியும். அந்த ஒரு வரிசையில வந்த படம் தான் லோகா த சாப்டர் 1 சந்திரா. ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்லணும்னா சிஜி விஎஃப்எக்ஸ் வச்சு இந்த படத்தோட வேர்ல்ட ரொம்ப சூப்பராகவே பில்ட் பண்ணியிருந்தாங்க. மலையாளம் சினிமா ஹேஸ் சேஞ்ச்டு தி கேம். இந்த படத்தோட ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே அந்த பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. டீட்டெயிலிங் லெவல் அண்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்க இமேஜினேஷன்ஸ் இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்கேல் வேர்ல்டு லெவலில் இருந்துச்சு. மலையாளம் இண்டஸ்ட்ரி இந்த படத்தில் அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது ஒரு படம் இல்லை, இது ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதோட சீக்வல் ஸ்பின் ஆஃப்ஸ் எல்லாம் ஃபியூச்சரில் வரப்போகுது. ஸோ அந்த டைமில் மலையாளம் இண்டஸ்ட்ரி வேர்ல்டு மேப்பில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்க போகுது. இந்த படத்தில் லீட் ரோலாக பண்ணியிருக்க கல்யாணி பிரியதர்ஷனோட ஆக்டிங் ஸ்டன்ஸ் சூப்பராகவும் நேச்சுரலாகவும் இருந்துச்சு. இது ஸ்கிப் பண்ணக்கூடிய படம் இல்லை. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ மூவி, இட்ஸ் அ ஹிஸ்ட்ரி இன் மேக்கிங். லோகா த சாப்டர் 1 சந்திரா நீங்க பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க என்ன இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல போய் நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் டபுள்லயும் அவைலபிளா இருக்கு. ஹாலிவுட் ஸ்டைல்ல ஒரு படம் பார்க்கணும்னா இட்ஸ் வர்த் இட். அண்ட் மறக்காம டூ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.